புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. புனர்பூஷம்னா குரு. அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமலேயே நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நான் இங்கே உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் இதெல்லாம் நான் பேச வரல நேரத்தை கருதி. முதல்ல கல்வி எப்படி இருக்கும் நமக்கு தேவை. அடிப்படையில் சராசரி ஆண் பெண் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் படிப்பு, வேலை, பிஸ்னஸ், வருமானம், கல்யாணம், குழந்தை, ஹெல்த்து, வெல்த்து, இதை பற்றியான விஷயத்தை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கான கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குது? எஜுகேஷன்லேயே நிறைய இருக்குது. அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் ஸ்டடி இருக்குது, ரிசர்ச் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல. அதே சமயத்தில் ஹையர் எஜுகேஷன் இதில் நீங்கள் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் பிரேக்கப் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா ஹையர் எஜுகேஷனில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உயர்கல்வியில் தடை ஏற்பட்டு கல்வி தொடரும். அது நமக்கு அரியர்ஸ் வர்றதுக்கோ அல்லது நாம் எதிர்பார்த்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ கிடைக்காம போகிறது, இல்லை வேறு ஆஸ்பெக்ட்னால் நம்முடைய எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷன் தொடர்வதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் நம்ம பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ பிஹெச்டி பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இந்த புனர்பூஷம் குரு பகவானுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் புனர்பூஷம் குருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குருக்கான ஆதிபத்தியமே எஜுகேஷன் தான். அதுலேயும் அதர் ஸ்டேட் போகிறது கல்விக்காக, அதர் கண்ட்ரி அப்ராடு போகிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆக இந்த வீடியோ பார்க்கும்போது எஜுகேஷன் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நான் இனிமேல் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்காரிய ஒருவர் வலுவாக இருப்பார். புனர்பூஷத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதுக்கு முயற்சி? எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக எஜுகேஷன். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு, குறிப்பாக அப்டேட்டுன்னா நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ வேறு எதுலேயோ படிப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது எத்தனை வயசானாலும் உங்களுக்கு அமையும்.